12 ராசிகள்லேயே மகரத்திற்கு தான் இப்போ ஓஹோன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஜூலை மாதம். ஜூன் மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை மாதம் அதை கண்டினியூ பண்ணோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லாவே இருக்க போகிறீங்க. அதிசார முறையில் குரு பகவான் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அவர் 7ஆம் இடத்து பலனைத்தான் செய்வார். அதனால் ராசிநாதன் இரண்டும் குருவால் பார்க்கப்படுகின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு 6ஆம் இடத்துல புதன் இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருந்து 2 சுவர்கள் ராசியை பார்த்து மாதத்தின் இறுதியில் 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறி உங்களுடைய நல்ல கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் சனி புதன் மூவருமே நல்ல அமைப்பில் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் சுலபமாக எதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடிக்கடி நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி முன்னே எடுத்து வைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரே ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் இப்போது 100 முயற்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டம் பக்கத்தில் வந்து உட்காந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பக்கத்தில் வந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டேன். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் தேவதை வந்து மடியிலே வந்து உட்காந்துக்குச்சு. நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் ஒரு மாதிரியாக இருந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பின்படி எது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். நான் மறுபடியும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்படி சொல்லுவேன், உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவேனா, உடனே அது கிடச்சிருமா இது கிடச்சிருமா. எவ்வளவு முயற்சிகளை வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர், வேலை பார்க்குறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இளம் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள், இளம் பெண்கள், படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வயதிற்கேற்றாற் போல இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தெம்பு, உத்வேகம், புத்துணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருஷத்துக்கு அசைச்சிக்க முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு எதனா டவுன் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. கடந்த 7 வருடங்களாக ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் வந்து ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி வந்து 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் வந்து குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் வந்து ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வந்து வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் வந்து கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் வந்து கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை.
மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்கார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். மகரம், 12 ராசிகள்லேயே மகரத்திற்கு தான் இப்போ ஓஹோன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஜூலை மாதம். ஜூன் மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை மாதம் அதை கண்டினியூ பண்ணோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லாவே இருக்க போகிறீங்க. அதிசார முறையில் குரு பகவான் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அவர் 7ஆம் இடத்து பலனைத்தான் செய்வார். அதனால் ராசிநாதன் 2ம் குருவால் பார்க்கப்படுகின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 6ஆம் இடத்துல புதன் இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருந்து 2 சுவர்கள் ராசியை பார்த்து மாதத்தின் இறுதியில் 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறி உங்களுடைய நல்ல கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் மூவருமே நல்ல அமைப்பில் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் சுலபமாக எதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அடிக்கடி நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி முன்னே எடுத்து வைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரே ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அதிர்ஷ்டம் இப்போது 100 முயற்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டம் பக்கத்தில் வந்து உட்காந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பக்கத்தில் வந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டேன். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் தேவதை வந்து மடியிலே வந்து உட்காந்துக்குச்சு. நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிகளை வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர், வேலை பார்க்குறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இளம் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள், இளம் பெண்கள், படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வயதிற்கேற்றாற் போல் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தெம்பு, உத்வேகம், புத்துணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருஷத்துக்கு அசைச்சிக்க முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு எதனா டவுன் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. கடந்த 7 வருடங்களாக ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் ஒரு மாதிரியாக இருந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பின்படி எது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். நான் மறுபடியும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்படி சொல்லுவேன், உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவேனா, உடனே அது கிடச்சிருமா இது கிடச்சிருமான்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசி பலன் கோச்சாரன் நிலைமைகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கான உயரம், தகுதி என்பது ஏற்கனவே பிறந்த போதே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மகர ராசியில் கோடீஸ்வரன் இருக்கிறான், பிச்சைக்காரன் இருக்கிறான். கையேந்தி பிச்சை எடுக்க கேட்கக்கூடியவர் ஒருவர் மகர ராசியில் இருப்பார். 1000 கோடிக்கு அதிபதியும் மகர ராசியில் இருப்பார். ஆக உங்களுடைய உயரம் என்னவோ, தகுதி என்னவோ, அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல அதைவிட ஒருபடி மேலாக இந்த வருஷம் முழுக்க நல்ல பலன்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி வருமானம் நல்லா இருக்கும், டபுளாக இருக்கும், ட்ரிபிளாக இருக்கும். வருமானத்திற்கு ஏற்றாற் போல் தடைகள்லாம் விலகும். கடனை பற்றி கவலையே பட வேண்டாம். கடன் கொடுத்தவர் தான் இப்போ இனிமேல் நம்மளை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பார். என்னையா இந்த ஆள்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டமே அப்படி பண்ணவேன்ட்டு உங்கள்கிட்ட உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாவதை நீங்களே உணர முடியும், மற்றவர்களும் உணரக்கூடிய உங்களை பற்றிய நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க ஜூலை மாதம்.